இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 5வது இடத்துல இருக்கிற படம் ஜங்கிள் புக். சமீபத்தில் வந்த ஆங்கில படங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாபெரும் கலெக்ஷனை வாரி கொட்டி இருக்கிற படம் தான் ஜங்கிள் புக். இந்த படம் வெளிவந்த பிறகு ஏறக்குறைய தமிழ்ல மட்டுமே 21 படங்கள் வெளியாகி இருக்கு. இதுல மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங்ல 3 படங்கள் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த வெளிவந்த படங்களும் வெளிவந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த படம் தன்னுடைய வசூலை இதுவரைக்கும் குவிச்சிட்டு இருக்கிறது இந்த படத்தினுடைய வெற்றி உறுதி செய்து. இந்த படம் ஏற்கனவே நம்மளால சொல்லப்பட்டதனால நீல் சாத்தி அப்படிங்கிற ஒரு இந்தியன் சிறுவனில் நடிச்சிருக்கிறது மாபெரும் கவர்ச்சினே சொல்லலாம். அதையெல்லாம் மீறி ஒரு வரியில ஒரு டார்ஜான் கதையை கமர்ஷியலா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி இருக்கிற படம் தான் இந்த ஜங்கிள் புக். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வார ஹாலிவுட் புதுவரமாக வந்து நேரடியா 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் கேப்டன் அமெரிக்கா 3 டைமென்ஷன். இந்த படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வரி கதை என்னன்னா, இது ஒரு காமிக் இமேஜ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கதை தான். அவெஞ்சர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் பொருந்திய ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு டீமா வந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால சில எதிர்பாராத விளைவுகள், அதாவது பொதுமக்களோ அல்லது பொருள் சேதமோ அதிகமா ஏற்படுதுன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட அந்த டீம் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வர்றது மட்டுமல்லாமல் அந்த டீமுக்குள்ளே ரெண்டா ஸ்பிளிட் ஆகுறாங்க. சோ இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான வார் நடக்குது, இந்த டெரரிசத்தை எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கறத முழுக்க முழுக்க சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அவங்களுக்குள்ளே மோதிக்கிற ஒரு அட்டெம்ப்ட்ல சொல்லி இருக்கிற படம் தான் கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா was the first Marvel Comics character in appear in the movies 1944. அவுட் ஆஃப் 100 காமிக் ஹீரோஸ் வந்து ஏற்கனவே இருக்கிறாங்க. கேப்டன் மார்வல்ஸ் ரேங்க் வந்து 6வது இடத்துல இருக்குது. இந்த படத்தை கேப்டன் அமெரிக்கா 3 கூட சொல்லலாம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆண்டனி ருசோ அண்ட் ஜோ ருசோ. இந்த படத்தினுடைய பட்ஜெட் $250 மில்லியன், ஏறக்குறைய இந்தியன் கரன்சிக்கு 1750 கோடி. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வாரம் 3வது இடத்துல இருக்கிற படம் தெரி. இந்த படம் வெளிவந்ததிலிருந்து நம்மள்ட்ட ஒரு டீடைலான ரிவ்யூ வாங்கிடுச்சு. இந்த படத்தினுடைய இயக்குனர் அட்லி, தயாரிப்பாளர் கலைப்புலி தோனு, கதாநாயகன் வந்து விஜய். இந்த படத்துல 2 கதாநாயகிகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் மீனாவுடைய மகளுக்கு வந்து அந்த சின்ன குழந்தையாக விஜயின் மகளாக நடித்திருக்கிற குழந்தைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. படம் வந்து ஒரு ஜனரஞ்சக ரீதியான வெற்றியான படம் தாங்கிறதுல நமக்கு செகண்ட் தாட் இல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு போலீஸ் ஹிஸ்டரி, அந்த மாதிரி ஒரு காப் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு படம் வந்து அமையத்தான் செய்யுது. ரஜினிகாந்துக்கு ஒரு 3 முகம் அலெக்ஸ் பாண்டியன் மாதிரி, விஜயகாந்துக்கு ஒரு சத்திரியன் மாதிரி இந்த படம் வந்து விஜய்க்கு அமைந்திருக்கா அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 90% அதை நோக்கி இந்த படம் வந்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துல நிறைய லாஜிக் லூப் இருக்கிறத நம்மளால தவிர்க்க முடியல, சுட்டி காட்டாம இருக்கவும் முடியல. ஒரு காலகட்டத்தில் ஒரு விபத்துல எதிரியால பாதிக்கப்பட்ட கதாநாயகன் எப்படி அங்க இருந்து அப்ஸ்காண்ட் ஆகிறாரு அப்படிங்கிற டீடைல் வந்து சரியாக சொல்லப்படல. அதே மாதிரி இதுல வில்லன் கதாபாத்திரமாக நடித்திருக்கிற இயக்குனர் மகேந்திரனுக்கு தன்னுடைய எதிரி இவ்வளவு நாள் உயிரோட தான் இருக்காருங்கிறத அவர் கண்டுபிடிக்க முடியாம இருக்காருங்கிறதும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமையே இருக்கு. இதையெல்லாம் மீறி படத்தினுடைய ஆரம்ப கட்ட காட்சியில அந்த குழந்தை அப்பாவை பேபின்னு கூப்பிடுறதும், அப்பா குழந்தையை பேபின்னு ஆசையா அரவணைக்கிறதும் ரொம்ப அற்புதமான ஒரு சென்டிமெண்ட் காட்சிகள்னு சொல்லலாம். இளைய தளபதி விஜய்க்கு ஏற்கனவே குழந்தைகள் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த படம் அந்த குழந்தைகள் ரசிகர்களை அதிகப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வாரம் 3வது இடத்துல இருக்கிற படம் மனிதன். படத்தினுடைய கதாநாயகன் உதயநிதி ஸ்டாலின், படத்தினுடைய இயக்குனர் அகமது. இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கிற வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட கதைகளை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோமானா நிறைய படங்களை போன வாரம் லிஸ்ட் அவுட் பண்ணோம். அந்த மாதிரி இந்த வாரம் சொல்ற படம் என்னன்னா பௌர்ணமி அலைகள். இந்த படத்துல முழுக்க முழுக்க முதலில் குற்றம் செய்ததாக கருதப்பட்ட ஒரு பெண் தானே குற்றத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட திறமையாக எப்படி வாதாடி அந்த பெண் எந்த அடிப்படையில் அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டால் என்பது வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான படம் தான் பௌர்ணமி அலைகள். அதுக்கு எந்த விதத்திலுமே குறைவில்லாத ஒரு படம் தான் மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா வசனங்கள், வீரியமான வசனங்கள். அது மட்டுமல்ல, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடத்திய ஒரு விபத்தையே அடிப்படை காரணமாக எடுத்துக்கொண்டு ஜாலி எல்எல்பி அப்படிங்கிற பேர்ல ஹிந்தியில வந்த ஒரு படத்தை தான் இந்த மொழிமாற்றம் பண்ணி மனிதன் விட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்த சூப்பர் ஸ்டார் நடித்து வந்த மனிதன் படத்துல அது ஒரு மாபெரும் ஹீரோவுக்கான ஒரு கதையாக, அதாவது கதாநாயகனுக்கான கதையாக அது சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த மனிதன் ஒரு கதைக்கான நாயகனா தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து இதுல அப்பியர் ஆயிருக்காரு. அவருடைய கேரியர்ல இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்ல ரொம்ப நுணுக்கமான நடிப்பை வெளிப்படுத்தி நம்மள நிறைய இடத்துல கண் கலங்க வச்சிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா முதல்ல பணத்துக்கு ஆசைப்படுறவரு, அதுக்கப்புறம்
சங்கிலி முருகன் கதாபாத்திரம் அவரை தன்னுடைய கன்னத்தில் அறைந்த பிறகு, காதலி அவளை உதறிய பிறகு அவருடைய துக்கமும், அதை தொடர்ந்து அவருக்குள்ள வர்ற வீரமும், அதற்கரப்பு அவருக்கு அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா அந்த கேஸ்ல அவர் வாதாடுற விதமும் நம்மள சீட்டு நுணுக்கிய கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக ரசிகர்களுடைய புத்திசாலித்தனத்தை சற்று படம் பார்க்கும் ஒரு படமாகத்தான் இந்த படத்தை நம்மளால பார்க்க முடியுது. எந்த விதத்தில் பார்த்தாலுமே மனிதன் தன்னம்பிக்கை மிக்கவன். கோலிவுட் புதுவரமாக நேரடியாக முதல் இடத்தை பிடித்திருக்கும் படம். சூர்யா கதாநாயகனாக நடித்து விக்ரம் குமார் இயக்கத்தில் சூர்யாவுடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படமான 24. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைம் டிராவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிற படம். படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துல ஆரம்ப கட்ட காலத்துல கதாநாயகன் ஒரு இரட்டை பிறவிகள் மாறி, அதாவது 180 செகண்ட் வித்தியாசத்துல பிறந்த இரு சூர்யாக்கள் இருக்கிறாங்க. அதுல இளைய சூர்யா ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகணுங்கிற கனவுல இருக்காரு. ஒரு டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறாரு. இந்த முயற்சியை எப்படியாவது முறியடிக்கணும் அல்லது அவருடைய அந்த முயற்சி வெற்றி பெற்ற பிறகு அந்த டைம் டிராவல் மிஷினை தான் கைப்பற்றணுங்கிறதுக்காக அவருடைய சகோதரரான, உடன் பிறந்த சகோதரரான இன்னொரு சூர்யா இதுல வில்லனாக ஆரம்பத்தில் பரிணாமிக்கிறாரு. அதுல ஏற்படுற ஒரு சின்ன விபத்துல இளைய சூர்யா கொல்லப்படுறாரு. இதை தொடர்ந்து ஒரு வாட்சி கடைக்கு ஓனராக இருக்கக்கூடிய சூர்யா அவருடைய வாழ்க்கையில போகிற சில கதாபாத்திரங்கள்ல சத்தியன் மாதிரி சில கதாபாத்திரங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல எதிர்பாராத ஒரு தருணத்துல அவருக்கு ஒரு வாட்ச் கையில கிடைக்குது. அது தன்னுடைய தகப்பனாரால் உருவாக்கப்பட்ட வாட்சின்னு தெரியாமலேயே அதை அகஸ்மாத்தா அவர் ஆன் பண்ண அது வெளிப்பட்டு தன்னுடைய விஞ்ஞான பூர்வமான அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. இதனால அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு திறமையை அறிந்து அதனை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. இதை வைத்த தன்னுடைய காதலி சமந்தாவையும் அவர் கவர்றாரு. ஒரு காலகட்டத்தில் கோமா ஸ்டேஜில் இருந்த அந்த அண்ணன் சூர்யா முழித்து எழுறாரு. இத விளம்பரமா கொடுத்து இந்த வாட்சி யார்ட்ட இருந்தாலும் 5 கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்றாரு. சோ பணத்துக்காக இந்த வாட்சியை கொடுக்கலான்னு முடிவு செய்ய போறப்போ உண்மை என்ன அப்படின்னு தெரிய வருது. சோ இதை தொடர்ந்து வில்லனாக இருக்கக்கூடிய சூர்யா இவருடைய தந்தையான சூர்யாவாக மாறி இப்ப இருக்கிற சூர்யாவை ஏமாத்தி அவர் மூலமாக 24 ஹவர்ஸ் மட்டுமே இது ரிவர்ஸ்ல போகக்கூடிய இந்த வாட்சை 26 இயர்ஸ் பின்னாடி போய் தான் இழந்த வாலிபத்தை அடையணுங்கிறதுக்காக சில கிரிமினல் வேலையெல்லாம் பார்க்கிறாரு. இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி காப்பாற்றப்பட்டு அந்த வில்லன் ஒழிக்கப்பட்டு மறுபடியும் தன்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்தாரா, இறந்த சூர்யாவோடு சேர்ந்தாரா அப்படிங்கறத முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டீடைலோட சொல்லி இருக்கிற ஒரு படம் தான் 24. இப்போ இந்த படத்தை பத்தி ரிவ்யூவை நம்ம பார்த்துடலாம். பொதுவா இந்த மாதிரி படங்களை பத்தி சொல்றப்போ நம்ம பாக்ஸ் ஆபீஸ்ல சில நுணுக்கமான தகவல்களை பரிமாற வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கு. டைம் டிராவல் பேஸ்டு மூவிஸ், இது ஹாலிவுட் பிலிம்ஸ்ல பார்த்தோம்னா 1960ஸ்ல தி டைம் மிஷின் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதை தொடர்ந்து 68ல பிளானட் ஆஃப் தி ஆப்ஸ், 80ல ஃபைனல் கவுண்டவுன், 2000ல frequency, 2004ல the butterfly effect and a lot நிறைய films வந்திருக்கு. but a few film to be mentioned because it is very important films. 1984ல வந்த Terminator, 85ல வந்த Back to the Future, 98ல வந்த Run Roller Run, 2000ல வந்த frequency. இதுல Run Roller Run தான் 12B அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்ததை நம்ம மறந்திருக்க முடியாது. Escape from the Planet of the Apes கடைசியாக வந்த படமாக கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். 24 இந்த படத்துல இன்னொரு விஷயமும் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. 24 அப்படிங்கிறது ஆத்ரே ரன் அப்படிங்கிற ஒரு கேம் இஸ் ஆல்சோ பேஸ்டு. இது எல்லாமே மீறி இந்த படம் என்ன மாதிரியான விஞ்ஞானத்துக்குள்ள போகுதுன்னா ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்திருக்காங்க. The above said films are based on the concept of relativity and even that occurs to a person at a particular time may occur to another person at a different time. அதாவது ஒரு மனிதன் ஒரு காட்சியை பார்க்கும் ஒரு சம்பவமானது அதே போன்று எல்லோருக்கும் தெரியும் என்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது மாறுபட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஐன்ஸ்டீனுடைய தியரி. அந்த தியரியை அடிப்படையாக வச்சதுதான் இந்த படங்கள் எல்லாமே. இதுல ரன் ரோலர் ரன் 12B, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனுடைய கதையை. ஒரு கதை இருவிதமாக, Gone in 60 seconds, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே இந்த அடிப்படையில் வந்ததுதான். இந்த மாதிரி ஒரு தமிழ் பிலிம் பார்க்கிறப்போ அந்த நாள் அப்படிங்கிற ஒரு படம் இந்த ஒரு கான்செப்டை எப்படி ரிலேட் பண்ண போறது அப்படிங்கறத நம்ம விவாதிக்கலாம். உருவங்கள் மாறலாம். அந்த நாள் எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் வந்த படம். எஸ் வி ரமணன் இயக்கத்தில் வந்த உருவங்கள் மாறலாம். பத்ரன், அதாவது மலையாள இயக்குனர் பத்ரன் இயக்கத்தில் மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிமாற்றமாகி வந்த ஐயர் தி கிரேட். இது பிரதாபோத்தன் இயக்கத்தில் வந்த லக்கி மேன், சினிமாட்டோகிராஃபர் ஜீவா இயக்கிய 12B. அது மட்டுமல்லாமல் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் சிம்புதேவன் இயக்கத்தில் வெளிவந்த படம். இப்ப கடைசியா சமீபத்தில் நம்ம சந்திச்ச ஒரு படம் ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இன்று நேற்று நாளை. இந்த படங்கள் எல்லாமே இந்த ஜாதி ஒரு கதைகள் தான். இப்போ இந்த படத்துல சூர்யா ஒரு டிஃபரண்டான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு, டிஃபரண்ட் டைமென்ஷன்ல பண்ணிருக்காரு, டிஃபரண்ட் சாய்ஸ் பண்ணிருக்காரு, ஒரு டிஃபரண்டான அட்டெம்ப்ட் பண்ணிருக்காருன்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா இந்த படத்துல வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு, அவரே இளம் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரு, விஞ்ஞானியாகவும் நடிச்சிருக்கிறாரு. ஏறக்குறைய 3 முகம் ரஜினிகாந்த் மாதிரி இதுல 3 விதமான டைமென்ஷன்ல ஒரு பரிமாணிக்க வாய்ப்பு கிடைத்து அதை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்காருன்னு சொல்லலாம். நித்யா மேனன் விஞ்ஞானி சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஒரு கவிதையாகவே நமக்கு தெரியுது. அதே போன்று சமந்தா சூர்யா சம்பந்தப்பட்ட காட்சிகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. இதையெல்லாம் தவிர்த்து இந்த படத்தினுடைய இயக்குனர்கிட்ட போனோம்னா, இவர் விக்ரம் குமார் ஏற்கனவே யாவரும் நலம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. ஆஃப்டர் யாவரும் நலம் அப்புறம் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. யாவரும் நலம் ஒரு சம்பவம் நடக்க போவதற்கு முன்னாடியே ஈவில் ஃப்ரீக்வன்சி மூலமா அது தொலைக்காட்சியில் தொடராக வந்து கொண்டிருப்பதெல்லாம் தன் வீட்டில் நடப்பதாக காட்டப்பட்ட ஒரு காட்சி போலத்தான் ஏறக்குறைய இந்த படத்தையும் அதை தொட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்ல அந்த ஈவில் ஃப்ரீக்வன்சியை எடுத்துட்டு இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தவரையில இந்த படத்துல மிக முக்கியமான இன்னும் 2 ஹீரோக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் அண்ட் இன்னொருத்தர் கேமராமேன். இவங்க 2 பேரையும் ஓவர் பண்ணக்கூடிய இன்னொரு ஆள் யாருன்னா ஏ.ஆர். ரஹ்மான். இந்த படத்தினுடைய கேமராமேன் திரு பண்ணியிருக்கிறாரு. படம் முழுக்கவே ஒரு ஆங்கில படம் பார்ப்பது போன்ற உணர்வை நமக்குள்ள அதிகமா கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்மளால் தவிர்க்க முடியல. அதையெல்லாம் மீறி இந்த படம் ஏறக்குறைய 3 மணி நேரம் ரன்னிங்ல இருக்கு. காதலன் காதலி சமந்தா அண்ட் சூர்யா சம்பந்தப்பட்ட காட்சிகள் அதிகமாக ரிப்பீட் ஆகுது. அந்த இடங்கள்லாம் சற்று நமக்கு போரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலா இருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வல் பிளாக் அழகா கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஓபனிங் இஸ் ஆல்சோ குட். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வர்ற எல்லாமே ஸ்கிரீன் பிளே இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். பட் ஆல் சீன்ஸ் வேர் ப்ரெடிக்டபிள். இன்ஃபேக்ட் இந்த படத்துல சரண்யா கேரக்டர் அதனுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு அதுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கொடுத்திருக்கிறது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு. மீண்டும் நித்யா மேனனும் அந்த இளம் விஞ்ஞானியும் வருகின்ற பொழுது திரையரங்கத்தில் நிறைய கைத்தட்டல்கள் கிடைக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு 2D Entertainment who have produced the film through ஞானவேல் ராஜா. எக்ஸலண்ட் ஆர்ட் டைரக்ஷன் பை அமித் ரே. அது மட்டுமல்லாமல் இன்று நேற்று நாளை போன்ற படங்கள்ல இருந்த சின்ன நுணுக்கமான சென்டிமெண்ட்ஸ் இதுல இருந்திருந்தா இந்த படம் இன்னும் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்குமோ அப்படிங்கிறது நம்ம நீதிபதிகள் குழுக்களுடைய கணிப்பாகவே இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்று நேற்று நாளையில தான் காதலித்த பெண் தன் காதலனிடம் இப்படி ஒரு டைம் டிராவல் மிஷின் இருக்குன்னு, என் தாய் என்னை எப்படி பெத்தெடுத்தாங்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்ன டைம் டிராவல் மிஷின் மூலமா அவள் தாயை எப்படி அவளை ஈண்டெடுத்தாளுங்கிற காட்சியை காமிக்கிறப்போ ஒட்டுமொத்த தியேட்டர் பின் டிராப் சைலண்ட்ல இருந்து கிளாப் பண்ணாங்க. அந்த மாதிரியான காட்சிகள் இதுல இல்லாதது சற்று வருத்தமாக இருக்கு. அது ஒரு துரதிர்ஷ்டவசமானதுன்னு கூட சொல்லலாம். ஒரு அருமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் நாட்டு கிடைச்சு கூட அதை ஜனரஞ்சகமா மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கிற விதத்துல இந்த ஸ்கிரீன் பிளேல சில லேக் இருக்கிறத நம்மளால தவிர்க்க முடியல. அதனாலதான் பாடல் காட்சிகள் சற்று மக்களுக்கு அயர்வை கொடுத்துருது. அதையெல்லாம் தவிர்த்து பார்க்கிறப்போ இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வரவேற்கப்படும் அல்லது வரவேற்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல நம்ம பாக்ஸ் ஆபீஸுக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. நிதர்சனமான விமர்சனத்தோடு, நியாயமான தரவரிசையோடு, நேர்மையான பார்வையோடு நாம் கொடுக்கும் இடம் முதலிடம்.